வணக்கங்க. ஒவ்வொரு வருஷமும் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன்ஸ்டிடியூஷன் காலேஜஸை வந்து கிரேடிங் பண்ணி ரேங்கிங் பண்றாங்க. எப்படி ரேங்கிங் பண்றாங்கன்னா டீச்சிங், ரிசர்ச், கிராஜுவேட் அவுட்கம்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி அவங்க ஒரு ரேங்கிங் கொடுக்குறாங்க. இதுல வந்து 22 காலேஜஸ் நம்ம தமிழ்நாட்டில இருந்து அந்த நேஷனல் ரேங்கிங் 200 டாப் 200 லிஸ்ட்ல டாப் 200 இன்ஜினியரிங் காலேஜ் லிஸ்ட்ல 22 காலேஜ் வந்திருக்காங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்டா நம்ம பார்க்கறது அண்ணா யூனிவர்சிட்டி மெயின் கேம்பஸ். அண்ணா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க சென்னையில். இதில் வந்து 3 காலேஜ் வந்து சென்னையில் இந்த இதில் இருக்கு, இந்த டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்கு. ஒன்று காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி, மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அழகப்பா செட்டியார் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இதில் வந்து எம்ஐடி மட்டும் குரோம்பேட்டில் இருக்கு, மீதி 2 காலேஜுமே கிண்டியில் இருக்கு. ஸோ இந்த காலேஜ் வந்து நேஷனல் ரேங்க்ல 13ல வந்திருக்கு. ஸோ நீங்கள் ஒரு செல்ஃப் மோட்டிவேட்டட் பர்சனாக இருந்தால் இந்த காலேஜ் உங்களுக்கு சூட் ஆகும். ஸோ டாப் ரேங்கர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த காலேஜ் கிடைக்குது. அடுத்து SSN காலேஜ், ஸ்ரீ சிவசுப்ரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த காலேஜ் வந்து ஒரு HCL டெக்னாலஜி மேனேஜ்ட் காலேஜ். இது வந்து நேஷனல் ரேங்கிங்ல 45 வருது. ஸோ இந்த காலேஜ் வந்து கன்சிஸ்டண்டா இந்த வருஷம் 48லேருந்து 45க்கு இம்ப்ரூவ் ஆகி வந்திருக்கு. ஸோ இந்த காலேஜோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஒரு சீட் கூட அவங்க மேனேஜ்மெண்ட்ல நீங்க வந்து வாங்க முடியாது. எல்லாமே மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இந்த காலேஜ்ல சீட் வாங்க முடியும். அதுதான் இந்த காலேஜோட ஸ்பெஷாலிட்டி. இது போக அந்த காலேஜ்ல உள்ள ஃபேக்கல்டி, ரிசர்ச் எல்லாமே ஸ்ட்ரென்த் கொடுக்குது. அதோட பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டும் இந்த காலேஜுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்குது. இந்த காலேஜை நீங்க சாய்ஸ் லிஸ்ட்ல டிஸ்டர்ப் வைக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது PSG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. கோயம்புத்தூர்ல டாப்பா கன்சிடர் பண்ற காலேஜ் PSG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜோட நேஷனல் ரேங்க் வந்து கொஞ்சம் கீழே இறங்கி 63க்கு வந்திருக்கு. ஸோ இந்த காலேஜில் வந்து நிறைய ஸ்பெஷலைஸ்ட் கோர்சஸ் இருக்கு. ஸோ இது ஒரு எய்டட் இன்ஸ்டிடியூஷன், அதில் ப்ரைவேட் கோர்சஸும் நிறைய இருக்கு. ஸோ இந்த காலேஜ் ரேங்க் 3ல TNAல நம்ம கன்சிடர் பண்றோம். நெக்ஸ்டா நம்ம பார்க்கறது ஒரு பிரைவேட் காலேஜ், ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, கோயம்புத்தூர். ஸோ இது ரேங்க் 4ல நம்ம TNA கவுன்சிலிங்ல வருது. ஏன்னா இது நேஷனல் ரேங்க் 77 வந்திருக்கு. நேஷனல் ரேங்க் 77ல இந்த காலேஜ் ஸ்ரீ கிருஷ்ணா கோயம்புத்தூர் வந்திருக்காங்க. அடுத்து ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜ் சென்னையில இருக்கு. ஸோ இந்த காலேஜ்ல வந்து ரேங்க் வந்து 86 எடுத்திருக்காங்க. நேஷனல் ரேங்க் 86 எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம TNAல 5th ரேங்க்ல வராங்க. ஸோ ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை. தியாகராஜா காலேஜ், தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இது மதுரையில் ஒரு பெஸ்டான காலேஜ், ஒரு எய்டட் காலேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் மதுரை ரீஜனில் இருந்தீங்கன்னா இதை டாப்பாக கன்சிடர் பண்ணலாம். ஆக்சுவலாக 100 to 150 வந்து அவங்க ஆல்பபெட்டிக் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நான் போன வீடியோவில் அப்படி அந்த ஆர்டரில் போட்டேன். பட் ஆக்சுவலாக வந்து அவங்களோட ரேட்டிங் படி நான் ரீஆர்டர் பண்ணியிருக்கேன் இப்போ. ஸோ அதனால தியாகராஜா காலேஜ் வந்து நம்பர் 6 பொசிஷனில் கொடுத்துருக்கேன் நான். இவங்களுடைய நேஷனல் ரேங்க் வந்து 101 to 150. ஸோ இந்த காலேஜ் நீங்க வந்து டாப் ப்ரியாரிட்டியில சூஸ் பண்ணலாம். மதுரையில் இருக்கீங்க, நீங்க ஹாஸ்டல்லையே இருந்து படிக்கக்கூடாதுன்னு முடிவு பண்றீங்க அப்படின்னா நேரா நீங்க வந்து தியாகராஜா காலேஜை நீங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸா போட்டுக்கலாம். அடுத்து கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜும் பாத்தீங்கன்னா நேஷனல் ரேங்க்ல 7 வந்திருக்காங்க. சாரி, தமிழ்நாடு ரேங்க்ல 7 வந்திருக்காங்க. நேஷனல் ரேங்க்ல 100 to 150 அந்த ரேங்க்ல இருக்காங்க. ஸோ இந்தியா லெவல்ல 150க்குள்ள இருக்காங்க. ஸோ இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு எய்டட் காலேஜ். இவங்களும் பிரைவேட் கோர்சஸ் நிறைய வச்சிருக்காங்க. ஸோ இவங்க காலேஜ்ல விட நீங்க கூட இந்த காலேஜ் நீங்க சூஸ் பண்ணலாம். கோயம்புத்தூர்ல PSGக்கு அடுத்து இந்த காலேஜ் வந்து எய்டட் இன்ஸ்டிடியூஷன்ல வருது. பிரைவேட்ல ஸ்ரீ கிருஷ்ணா ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஸோ அடுத்து நம்ம லிஸ்ட்ல வருது குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். இது வந்து TNA ரேங்கிங் லிஸ்ட்ல 8 வருது. நேஷனல் ரேங்க்ல 101 to 150, அதாவது 150 ரேங்க்குள்ள வருது. குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இது கோயம்புத்தூர்ல இருக்க காலேஜ், பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன். ஸோ இந்த காலேஜ் நீங்க வந்து
சாய்ஸ் லிஸ்ட்ல கோயம்புத்தூர் ரீஜனாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு டாப் ரேங்க் இன்ஸ்டியூஷன்ல படிக்கணும்னு நினைச்சாலும் சரி நீங்க சூஸ் பண்ணலாம். பெருந்துறை அடுத்ததான் நம்ம பார்க்குற காலேஜ் பெருந்துறையில் இருக்க காலேஜ். இது ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் பெருந்துறையில் இருக்க கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜ் நேஷனல் ரேங்க் 150க்குள்ள வந்திருக்காங்க. நேஷனல் ரேங்க் 150க்குள்ள வந்திருக்காங்க. ஸோ இந்த காலேஜஸ்லேயும் நிறைய கோர்சஸ் இருக்கு. கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி பிகர் கேம்பஸ் தான். இந்த காலேஜை நீங்க சூஸ் பண்ணலாம். அடுத்ததான் நம்ம பார்க்குறது பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச். இது வந்து நம்ம டிஎன்ஏல 10th ரேங்காக பார்க்குறோம். நேஷ்னலில் 150 ரேங்க்குள்ளே வந்துட்டாங்க. ஸோ இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஜி ஸ்டார்ட் பண்ண ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ். ஸோ இந்த காலேஜ் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். கோயம்புத்தூரில் இந்த காலேஜ் இருக்கு. ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். இது வந்து நம்ம அடுத்ததாக பார்க்குறோம். ரேங்க் 11ல் இருக்கு. டிஎன்ஏ வர்ற காலேஜஸ்ல ரேங்க் 11. நேஷனல் ரேங்கிங்ல 150க்குள்ள இந்த காலேஜ் அப்பியர் ஆகுது. கிருஷ்ணாவோட 2வது காலேஜ். ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது மெஃப்கோ ஸ்லங்க் இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ மெஃப்கோ ஒரு நல்ல காலேஜ். அவங்களோட டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஃபேமஸ் தான். ஸோ அவங்க டிஎன்ஏ ரேங்கிங்கில் 13th வராங்க நம்ம ரேங்கிங்கில். ஸோ ஜென்ரலாக நேஷ்னலில் அவங்க கொடுத்துருக்க ரேங்க் வந்து 150க்குள்ளே இருக்காங்க. நேஷ்னல் ரேங்க் 150க்குள்ளே இந்த காலேஜ் அப்பியர் ஆகுறாங்க. இந்த காலேஜ் நீங்கள் மதுரை பக்கத்தில் இருக்கவங்களுக்கு நல்லா சூட்டபிள் ஆகும். தியாகராஜா, மெஃப்கோ இது ரெண்டும் மதுரை பீப்புளுக்கு நல்ல சாய்ஸு. ஸோ நீங்கள் வேற இடத்துல இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு நல்ல காலேஜ் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸோட வேணும்னா இந்த காலேஜை நீங்கள் சூஸ் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்குறது ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் கும்மிடிப்பூண்டி. ஸோ நார்த் சென்னையில் இருக்கு. சென்னையிலேருந்து நார்த் சென்னையில் இருக்க கும்மிடிப்பூண்டியில் உள்ள காலேஜ் இது. ஸோ இது வந்து ரேங்க் 13 நம்ம வைக்கிறோம். நேஷனல் ரேங்க்ல 200க்குள்ள வந்திருக்காங்க. இது 150லேருந்து 200 இடையில இருக்க ரேங்கிங்ல உள்ள லிஸ்ட்ல வந்து ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் வராங்க. ஸோ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ தாம்பரத்துலேருந்து ஒரு 20 மினிட்ஸ் டிராவலில் இருக்க இந்த சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் ரேங்க் 14ல் வராங்க. இது 151 to 200 ரேங்க்ல இவங்க நேஷனல் ரேங்க்ல இதை நேம் பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜ் வந்து ஒரு சென்னையில் உள்ள ஒரு பிரைவேட் காலேஜ். சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சேலம். இந்த காலேஜ் சேலத்தில் இருக்கு. 15th ரேங்க் நம்ம பண்றோம். நேஷனல் NIRF ரேங்கிங் படி 151 to 200 ரேங்க்ல இந்த காலேஜை லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ் குன்றத்தூர்ல இருக்கு. இந்த காலேஜ் சென்னையில். ஸோ இந்த காலேஜ் 151 to 200 ரேங்க்ல லிஸ்ட் அவுட் ஆயிருக்காங்க. சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை. ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ். ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் நம்ம 17th ரேங்க் கொடுக்குறோம். இந்த காலேஜ் 151 to 200 நேஷனல் ரேங்கிங்ல அப்பியர் ஆயிருக்காங்க. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்ரீபெரும்புதூர். இதுவும் சென்னை பக்கத்தில் இருக்க காலேஜ் தான். இந்த காலேஜ் 151 to 200 ரேங்க்ல நேஷனல் ரேங்க்ல அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம கொடுக்குற ரேங்க் டிஎன்ஏல 18th ரேங்க். ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர். இவங்களும் நேஷனல் ரேங்கிங்ல 151 to 200ல அப்பியர் ஆயிருக்காங்க. இது கோயம்புத்தூர்ல இருக்க காலேஜ். இதை டிஎன்ஏல 19th ரேங்க்ல நம்ம வைக்கிறோம். KPR இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா நிறைய ரேங்க் ஸ்கிப் பண்ணி ஃபாஸ்டா க்ரோ ஆகிட்டு வருது இந்த காலேஜ். ஸோ இந்த காலேஜ் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வர்ற இந்த ரேங்கிங் NIRF ரேங்கிங்ல வர்றதுனால ரேங்க் 20ல இருக்கு. ஸோ கண்டிப்பா இது வந்து க்ரோயிங் ஆர்டர்ல தான் இந்த காலேஜோட ரேங்கிங் இருக்கு. நேஷனல் ரேங்கிங் 150 to 200ல இருக்காங்க. ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. பூந்தமல்லி பக்கத்துல இருக்க ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னையில இருக்கு. இது வந்து ரேங்க் 21 பண்றோம். நேஷனல் ரேங்கிங் 151 to 200ல இந்த காலேஜ் இருக்கு. அண்ணாமலை யூனிவர்சிட்டி. இது NIRF ரேங்கிங்ல வந்திருக்கு.
151 to 200. கவர்மெண்ட் காலேஜ் மாதிரி ஃபீஸ் ரொம்ப கம்மி கிடையாது அண்ணாமலை யூனிவர்சிட்டி. கிட்டத்தட்ட உங்களுக்கு ப்ரைவேட் காலேஜ் ஃபீஸ் தான் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வாங்குறாங்க. மற்றபடி எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ஃபீஸஸ் எதுவும் இருக்காது. ஸோ அண்ணாமலை யூனிவர்சிட்டி வந்து ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ரெனவுண்ட் யூனிவர்சிட்டி. ஸோ நீங்கள் இது என்ஆர்எஃப் ரேங்க்ல வந்ததுனால நீங்கள் பார்த்து அனலைஸ் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து ஜிசிடி வந்து நேஷனல் ரேங்கிங்ல வரல, 200க்கு மேல இருந்ததுனால அவங்க அதில் நேம் பண்ணல. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி என்ஆர்எஃப் ரேங்கிங்ல வரல. அதே மாதிரி போன வருஷம் வந்த நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் கோயில்பட்டியும் இந்த வருஷம் என்ஆர்எஃப் ரேங்கிங்ல வரல. ஏன்னா 300 ரேங்க்ஸ் வரைக்கும் போன வருஷம் கொடுத்தாங்க, இந்த வருஷம் 200 கொடுத்ததுனால இந்த காலேஜஸ்லாம் வெளியே போயிட்டாங்க. ஸோ ஹோப் இந்த ரேங்கிங் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கைடன்ஸா இருக்கும். நீங்க என்னதான் இருந்தாலும் அந்த காலேஜோட டீட்டெயில்டா அனலைஸ் பண்ணாம நீங்க சேராதீங்க. நீங்க சாய்ஸ் லிஸ்ட் நிறைய ரெடி பண்ணுங்க. ஆனா ஒவ்வொரு காலேஜ்லயும் ஃபேக்கல்ட்டி நிறைய இருக்காங்களா, ப்ராஜெக்ட்ஸ் நடக்குதா, லேப் செஷன்ஸ் வந்து ரொம்ப கேர் எடுத்து நடத்துறாங்களா, பிளேஸ்மெண்ட்ஸ் ரெக்கார்ட், இது எல்லாமே நீங்க கன்சிடர் பண்ணி ஒரு நல்ல காலேஜை சூஸ் பண்ணுங்க. ஜஸ்ட் லைக் தட் ரேங்கிங்கை மட்டும் வச்சு நீங்க சூஸ் பண்ணக்கூடாது. ஆல் த பெஸ்ட். பாய்.